கருத்து கணிப்புகள் வந்து ஒரு சமயம் வந்து திமுகன்றாங்க, ஒரு சமயம் என்டிஏ கூட்டணின்றாங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் போல இருக்கு. காஷ்மீரை துண்டாக்குன மாதிரி இங்க பாஜக வந்தா தமிழ்நாட்டையும் துண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாரு. இது மேலும் மேலும் மக்களை பீதிக்கு உள்ளாக்கக்கூடிய பாஜகன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அட்டூழியங்களை அவலங்களை பேச மறுக்கிற மார்க்சிஸ்டுகளோட இரட்டை வேடத்தோட வெளிப்பாடு இது. தேர் ஆன் த சேம் பேஜ். நரேந்திர மோடியும் பினராயி விஜயனும் ஒரே பக்கத்தில் நின்று ஆர்கியூ பண்ணிக்கிறார்கள். கவர்மெண்ட் நடத்துது, அது வா வேலை இல்லை. பக்தர்கள் மாநாடு நடத்துறது, ஹிந்து பக்தர்கள் மாநாடு. அவர் இந்தியாவில் உள்ள ஒரு மாநில முதலமைச்சர் அந்த மாநாட்டுக்கு அனுப்பின வாழ்த்து செய்தியை படிக்கிறார். அந்த வாழ்த்து செய்தி அனுப்பின முதலமைச்சர் யார் தெரியுமா? திமுகவோட கிட்டத்தட்ட தொங்கு சதையாக மாறி போன இடதுசாரிகள் தமிழ்நாட்டில் வைக்காத குற்றச்சாட்டை எம்ஏ பேபி வந்து இங்கே வைக்கிறார். தமிழ்நாட்டை காஷ்மீரை மாதிரி உடச்சிடுவாங்கன்னு விளக்கி இருந்தாருன்னா நல்லா இருக்கும். ஏங்க இது வரைக்கும் எந்த தேர்தலும் இல்லாத ஒரு டெவலப்மெண்ட் சிபிஎம்முக்குள்ள சிஐடி ஏங்க இந்த எலெக்ஷனில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணல? முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமான ப்ரெஸ் ரிலீசஸோ வீடியோஸோ டிஐபிஆர் மூலமாக போகுது அப்படின்னா அது உண்மையிலேயே தவறு. சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. தேர்தல் கமிஷன் இதில் உடனடியாக தலையிடணும். சசிகலா அவர்களுடைய பிரச்சாரம் வந்து உதயநிதி சொல்றதை சப்போர்ட் பண்ற ஆங்கிள் இப்ப சமீபத்துல போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் இப்போ சசிகலாவை இயக்குவது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிருச்சு. இன்னும் 9 நாட்கள் போலதான் இருக்கு. கள நிலவரம் என்ன சொல்லுது சார்? கருத்து கணிப்புகள் வந்து ஒரு சமயம் வந்து திமுகன்றாங்க, ஒரு சமயம் என்டிஏ கூட்டணின்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே. ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ நான் கரெக்டாக 9 நாள் இருக்கிற பிரச்சாரத்துக்கு இந்த வாரம் 7 நாள், அடுத்த செவ்வாய்க்கிழமையோட முடியுது. இன்னும் நாள் இருக்குது. அதுக்கு நடுப்புற என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ 23 போலிங் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். 10-11 நாள். 4ஆம் தேதியோட ஆட்டம் க்ளோஸ். உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் போல இருக்குது. கோர்ஸ் 4 கார்னர் ஃபைட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் ரூலிங் பார்ட்டி. மல்டி கார்னர் ஃபைட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் ரூலிங் பார்ட்டி. அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே தான் எனக்கு தோணுது. சார், முதல்வர் அவர்கள் சமீபத்தில், அதாவது நேற்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வச்சிருந்தார். ஒரு சில கேள்விகளுக்கு வந்து அவர் மௌனமாயிடுறாரு. பிரதமரை நோக்கி அவரால் ஒரு சில விஷயங்கள் கேட்க முடியல அப்படின்னு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா 17% சமஸ்கிருதத்துக்கு வந்து அதிகப்படியாக பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, தமிழுக்கு இல்லை. அதே மாதிரி அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கை தான் வேணுன்றத இவர் வந்து தைரியமா அங்க பேசுவாரா அப்படின்றத கேட்டிருக்காரு. இன்னொன்னு, பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றம் போனாங்க, ஆனா கீழடி வந்து விசிட் பண்ணாங்களா? அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து எப்பதான் ரிலீஸ் பண்ண போறாங்க, இதை பத்தியெல்லாம் வந்து பேசுவாங்களா அப்படின்றதும் வந்து கேட்டிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ஆரண கஞ்சி பழங்கஞ்சின்னு இதே தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். அவங்க தான் தெளிவாக இருக்காங்கல்ல. இந்த இஷ்யூஸில் வந்து நீங்கள் சொல்கிறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. கீழடியிலலாம் ஃபர்தர் ரிசர்ச் தேவைன்னு அவங்க நம்புகிறாங்க. சரி, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பாலிடிக்ஸ். இந்த நேரத்தில் எடப்பாடி எப்படி மோடியை எதிர்த்து பேசுவார்? நீ காங்கிரஸ் எடுத்து பேசுவீங்களா? நீங்கள் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குதா? இப்போ இது ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ். இதில் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறது, மாறி மாறி ஒருத்தர் கேட்டுக்கிறதுன்றது 2 பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்வாதாரமான பிரச்சனைகளை பேசுங்க. கீழடி ஒன்றும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. கீழடியை வச்சு எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து மக்களோட கவனங்களை திசை திருப்புவீங்க? இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை 5 வருஷத்தில் ஆட்சியோட அவலங்கள், செய்ய தவறியது, கொடுத்த ப்ராமிசஸை நிறைவேற்றாது, அதை பேசுங்க. 24 மணி நேரமும் 365 நாளும் கீழடின்னு சொல்கிறது வந்து அவங்க எப்படி வந்து இப்போது கடந்த காலங்களில் இந்தியாவில் இருந்த பொற்காலங்களை பற்றி, இல்லாத பொற்காலங்களை பற்றி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. கீழடி உன்னதமான விஷயம், மாற்று கருத்துக்கு இடம் இல்லைங்க. எல்லா நாட்டிலையும் அப்படி ஒரு கோல்டன் பாஸ்ட் இருக்கும். அது ஏதோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்றது வந்து என்னை பொறுத்தவரையில் அது வந்து ஊதி பெரிதாகப்பட்ட ஒரு விஷயம் தான். இதை வச்சு எத்தனை நாளைக்கு வண்டியை ஓட்டுவீங்க? இன்றைய நடைமுறை பிரச்சனைகளுக்கு, இன்றைய நவீன கால சிக்கல்களுக்கெல்லாம் வந்து கீழடி தீர்வாகுமா? இதை வச்சு என்ன சொல்ல வருவீங்க? எத்தனை நாளைக்கு இதை வச்சு வண்டியை ஓட்டுவீங்க? இங்கே இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள், குழப்பமான பல சூழல்கள், இது எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் கீழடின்றதெல்லாம் வந்து அதான் கவனங்களை திசை திருப்புறது. யூ ஹாவ் அ பாஸ்ட் டு எக்ஸ்ப்ளாய்ட்னுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து கடந்த காலத்தை வந்து அதை வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அளவுக்கு தான் அது. அதை மட்டுமே வச்சு இப்போ இருக்க வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க போதா? விலைவாசியை குறைக்க போதா?
மின் கட்டணத்தை குறைக்க போதா? எதை குறைக்க போகுது அது நான் கேட்குறேன். எத்தனை நாளைக்கு இது? ஆகவே இது ஒரு தந்திரம் இது. எங்களுக்கு வந்து ஒரு க்ளோரி பாஸ்ட் இருக்குது. முன்ன விட நான் வசந்தவன்றது. ஒரு விதத்தில அப்படிதான். எல்லா நாட்டிலயும் போனீங்கன்னா எப்படி ஒரு பாஸ்ட் இருக்குங்க? இந்த விஷயங்கள்ல வந்து இவர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து நன்றாக மக்களை ஏமாற்றுகிறார்கள். அந்த ஃபினான்ஷியல் அலோகேஷன் அது உண்மை. சான்ஸ்கிரிட் குடிக்கிற முக்கியத்துவத்தை அவங்க எந்த மொழிக்கும் கொடுக்கறது கிடையாது. அதுதான் இவ்வளோ நாளாக நம்ம பேசின்னு இருக்கோம். அது எப்படி அவர் பேசுவார்? சரி, நீங்கள் என்ன பெருசாக பண்ணிட்டீங்கன்னு அடுத்த கேள்வி வரல. இது டிக்ளேர்டு எனிமிங்க பிஜேபி. அதை வச்சுட்டே சொல்லி எத்தனை எலெக்ஷனை ஓட்டுவீங்க? இந்தியாவின் பல மொழிகளுக்கு இதால் பாதிப்பு வந்துட்டு இருக்குது. ஆகவே இந்த விஷயங்கள்லாம் அவர் எப்படி பேசலைன்னு கேட்கறது என்னை பொறுத்தவரையில் வந்து அதுதான் அவர் போய் சேர்ந்துட்டார். எப்படி அவர் பேசுவார்? இப்போ காங்கிரஸோட அவலங்களை பற்றி நீங்கள் பேசுவீங்களா? இல்லை 10 ஆண்டு நீங்கள் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி இருந்தப்போ நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க செய்ய தவறுனீங்க அதை பேசலாமா? அப்போ எதுவுமே செய்யாமல் இப்போ புதுசாக வந்து பேசி என்ன பிரயோஜனம்? இந்த 5 வருஷத்தில் நடந்த அலங்கோலங்கள், அவலங்கள், அட்டூழியங்கள், செய்ய தவறியது, தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றாமல் காற்றுல பறக்க விட்டது, அதை பேசுங்க. அதை விட்டுட்டு கீழடியை கொண்டு வந்து மறுபடியும் வைக்கிறதுன்றது வந்து நன்றாக மக்கள் கவனங்களை திசை திருப்பக்கூடிய வேலை. சார், சிபிஎம் செக்ரட்டரி எம்ஏ பேபி அவர்கள் சமீபத்துல தமிழகத்துல பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. அப்ப அவர் காஷ்மீரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. காஷ்மீரை துண்டாக்குன மாதிரி இங்க பாஜக வந்தா தமிழ்நாட்டையும் துண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாரு. இது வந்து ஒரு மிகைப்படுத்திய ஒப்பீடா பார்க்கலாமா? இல்ல இதுல ஏதாவது முகாந்திரம் மிகைப்படுத்திய இருக்குன்றீங்களா? ஒப்பீடு இது. பல நேரங்களில் கம்யூனிஸ்டுகளுக்கு பேச்சு இப்படி தான் வாயில வரும். அது எப்படி காஷ்மீர் மாதிரி தமிழ்நாடு உருவாகணும் ஒரு விளக்கி இருந்தானா நல்லா இருந்திருக்கும். இது மேலும் மேலும் மக்களை பீதி உள்ளாக்கக்கூடிய பாஜகன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அட்டூழியங்களை அவலங்களை பேச மறுக்கிற மார்க்சிஸ்டுகளோட இரட்டை வேடத்தோட வெளிப்பாடு இது. இதோ இன்னைக்கு முந்தா நாள் கூட வந்து சாம்சங் தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமாரை பொய் வழக்கில் கைது பண்ணி உள்ளே போடுறான். அவங்க மாநில செயலாளர் பே சண்முகம் அதை கண்டனம் தெரிவித்து விடுதலை பண்ணுன்றார். ஏன் எம்ஏ பேபி அதை திறந்து வாய் திறந்து ஏன் எம்ஏ பேபி அதை பேச மறுக்கிறாரு? அதை பேச வேண்டியதானே பேபி. அதில் பேபியாக வாய மூடின்னு இருக்காரு. சபரிமலை இஷ்யூவில் சிபிஎம் கவர்மெண்ட் பல்ட்டி அடிச்சிருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டும், மோடி கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டும், பினராயி விஜயன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டும் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சபரிமலைக்கு போகக்கூடாது என்ற அந்த ஐதீகம் உடைக்கப்படக்கூடாது. ஆகவே ஜஸ்டிஸ் சந்திரசூட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரி இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய 9 நீதிபதிகள் அமர்வு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் முன்னால 2 பேரும் எடுத்து வைக்க போகிற வாதம் ஒன்றே தான். தேர் ஆன் த சேம் பேஜ். நரேந்திர மோடியும் பினராயி விஜயனும் ஒரே பக்கத்தில் நின்று ஆர்கியூ பண்ணிக்கிறார்கள். இந்த மாதிரி எவ்வளவு முரண்பாடுகளை இந்த பினராயி விஜயன் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு என்ன வந்து இங்கே தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு வந்து எந்த விதமான அரசியல் முகம் இருக்கிறது? இந்த 5 வருஷத்தில் பினராயி விஜயன் கவர்மெண்ட் எவ்வளவு விதமான மக்களை ஏமாற்றக்கூடிய மோசடிகளை செஞ்சது. பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க. கவர்மெண்ட் நடத்துது. அது வேலை இல்லை. பக்தர்கள் மாநாடு நடத்துறது, ஹிந்து பக்தர்கள் மாநாடு. அவங்களோட அமைச்சர் ஒருத்தர் அதை கலந்துக்கிட்டு பேசுகிறார். அவர் இந்தியாவில் உள்ள ஒரு மாநில முதலமைச்சர் அந்த மாநாட்டுக்கு அனுப்பின வாழ்த்து செய்தியை படிக்கிறார். அந்த வாழ்த்து செய்தி அனுப்பின முதலமைச்சர் யார் தெரியுமா? உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இத்தனை முரண்பாடுகளை தான் பக்கம் வச்சுக்கிட்டு பிஜேபி வந்ததுன்னா அது காஷ்மீர் மாதிரி ஆகிடுறது. இப்படியே சொல்லி தானே நீங்கள் வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போய் தேசிய அரசில் கிட்டத்தட்ட சைபருக்கு போய் நிற்கிறீங்க. 2019 உங்கள் எண்ணிக்கை வந்து 3, தமிழ்நாட்டிலேருந்து 2, கேரளாலேருந்து 1, இப்போ 4, தமிழ்நாட்டிலேருந்து 2, கேரளாலேருந்து 1 நினைக்கிறேன், பீகார்லேருந்து 1, ராஜஸ்தான்லேருந்து 1, மொத்தமே 4 தான் உனக்கு நம்ம எண்ணிக்கை. இந்த முரண்பாடுகளுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? சபரிமலா இஷ்யூவில் நம்ம ட்ரெடிஷனில் தலையிடக்கூடாதுன்னு தான் முன்பு எடுத்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி இன்றைக்கு அரசியலமைப்பு 9 நீதிபதிகள் 9 பெஞ்ச் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் முன்னால் 9 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் முன்னால் துஷார் மேத்தா மத்திய அரசோட சொலிசிட்டர் ஜெனரலும் கேரள அரசோட வழக்கறிஞரும் வைக்கக்கூடிய வாதம் ஒரே மாதிரியான வாதம். பிஜேபியும் சிபிஎம்மும் ஒன்று. இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். அப்புறம் தமிழ்நாடு காஷ்மீரா மாறிடுன்னு பேசலாம். ஏன் கேரளா காஷ்மீரா மாறிடுன்னு பேசினாரா அவரு? காஷ்மீரை துண்டாக்குன மாதிரி தமிழ்நாட்டையும் துண்டாக்குவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா ஒரு அடிப்படையில் அவர் பேசுறாருங்க. அதுதான் கேட்கிறேன். எந்த அடிப்படையில் பேசுறாரு? எப்படி உடைக்கும்னு சொல்றாரு அவரு? அதை விளக்கி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இது ஸ்டாலினே வைக்காத குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டில் இருக்க சிபிஎம் வைக்காத குற்றச்சாட்டு. திமுகவோட கிட்டத்தட்ட தொங்கு சதையாக மாறி போன இடதுசாரிகள் தமிழ்நாட்டில் வைக்காத குற்றச்சாட்டை எம்ஏ பேபி வந்து இங்கே வைக்கிறார். தமிழ்நாட்டை காஷ்மீரை மாதிரி உடைச்சிடுவாங்கன்னு விளக்கி இருந்தாருன்னா நல்லா இருக்கும். எதை வேணா பேசிட்டு போக வேண்டியதுதான். சரி, அப்படி பேசுறீங்களே, உங்களுடைய யோகியதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுனீங்கல்ல சபரிமலை இஷ்யூவில்,
அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தப்ப அதை ஆதரிச்சு எவ்வளோ பேசுனீங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தது. நீங்க ஏன் பல்ட்டி அடிச்சு பிஜேபி லைனை நீங்க எடுக்கிறீங்க? அப்போ வாக்கு வங்கி அரசியல் தானே உங்களுக்கு அங்க. இந்துக்களோட ஓட்டை வாங்கணுன்றதுக்காக தானே நீங்க வந்து பெண்களுக்கான அந்த சம உரிமைன்றதை வந்து நீங்க வந்து காவு கொடுக்குறீங்க. அப்போ முதல்ல ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுத்த? அப்போ எல்லாரும் மாதிரி தான் நீங்களும். சிபிஎம்மும் பிஜேபியும் ஒரே ஸ்டாண்டில் இருக்காங்கன்னா அது பல இடங்கள்ல ஆராய வேண்டிய விஷயம் அது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிபிஎம்மை பற்றி ரெட் பிஜேபின்வாங்க. அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த எந்த திமுக நீ ஓட்டு போடுன்னு கேட்குறேன், அந்த திமுக வந்து உன்னோட உயிர் நாடியாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை நசுக்கிறான், காலு கீழே போட்டு நசுக்கிட்டு இருக்கான். ஏங்க இது வரைக்கும் எந்த தேர்தலும் இல்லாத ஒரு டெவலப்மெண்ட் சிபிஎம்முக்குள்ள சிஐடி ஏங்க இந்த எலெக்ஷனில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணல? சிஐடி ஏன் ஒர்க் பண்ணல? அந்த அளவுக்கு ஒரு தொழிலாளர் விரோத போக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் இன்னைக்கு மேற்கொண்டு இருக்கு. இப்போ ஏதோ கொஞ்சம் அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி வராங்க. இந்த தேர்தலில் அவங்க வந்து கூட்டணி கட்சிக்காக சிபிஎம்மோட தொழிற்சங்க பிரிவு தான் சிஐடியும் இந்த எலெக்ஷனில் பட்டும் படாமல் கண்டு காணாமல் இருக்குது. இவ்வளோ இதை பற்றி எம்ஏ பேபி பேசியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். சார், அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு சார். இந்தியாவில் பாலிடிக்ஸ்ல இது வரைக்கும் கவர்னர் ஆனவங்க திரும்ப வேட்பாளரா ஆனது வந்து நடந்ததில்லை. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மயிலாப்பூர்ல நிறுத்தி இருக்கிறது அதிசயமா இருக்குங்கிறாரு. அது உண்மையா சார்? கவர்னர் இது வரைக்கும் வேட்பாளரா ஆனது இல்லையா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச அதில் டவுட் இருக்குங்க. கவர்னராக இருந்துட்டுலாம் அதுக்கு பிறகு மறுபடியும் எம்எல்ஏ எம்பி ஆனவங்கலாம் இருக்காங்க. டே டு டே பாலிடிக்ஸ்க்கு வந்ததில்லை அப்படிங்கிறாரு. அப்படி ஒன்றும் சட்டம் கிடையாதுங்க. அது நாம வேணா இருக்கலாம். அப்படி வந்து இந்த 50 75 வருஷத்துல அப்படி எனக்கு தெரிஞ்சு அது கன்ஃபார்ம். இட் இஸ் yet to be confirmed. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்துட்டு அதுக்கு பிறகு சிஎம் ஆனார். த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் ராஜாஜி. அதுக்கு பிறகு அவர் என்னென்னவோ ஆனார், சிஎம் ஆனார், சேலம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனார். அதனால் ஸ்வீப்பிங்காக அவர் எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட் இந்த தமிழ்நாடு வந்து காஷ்மீர் மாதிரி உடைப்பாங்கன்றதெல்லாம் அபத்தமான குற்றச்சாட்டு. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சார், அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் அதிமுகவோட ஐடி விங் செக்ரட்டரியும் கூட, அவர் முதல்வர் ஸ்டாலின் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. டிஐபிஆர், பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னமும் ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம், பரப்புரை, அப்புறம் இந்த தேர்தல் ரிலேட்டடா செய்யக்கூடிய பணிகள் ரிலேட்டடா பிரஸ் ரிலீஸ் எல்லாமே கொடுத்துட்டு அவருக்கு உண்டான அந்த மக்கள் தொடர்பு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது சட்ட விரோதமானது. இது வந்து 1975 இந்திரா காந்தி அவர்கள் பண்ணதோட ஒப்பிட்டு அவர் பேசுறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இது ரொம்ப சீரியஸ் சார்ஜுங்க. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கடும் நடவடிக்கைக்குரியது. ஆனால் அவர் என்ன ஆதாரங்களை கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னாமல் இந்திரா காந்திக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். அரசு எந்திரத்தை ஜீப்பை பயன்படுத்தினாங்கன்றதும், அதுக்கு பிறகு வந்து அரசு ஊழியர்களை வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்கன்றதும், இன்பதுரை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் தீவிரமானவை. ஆனால் அதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது உண்மையா இருந்தால் நிச்சயமா எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும். ஊடகங்களுக்கு பிரஸ் ரிலீஸ் டிஐபிஆர் மூலமா போகுதே சார், என்னமோ அது தப்புங்க, போகக்கூடாது. முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமான பிரஸ் ரிலீஸஸோ வீடியோஸோ டிஐபிஆர் மூலமா போகுது அப்படின்னா அது உண்மையிலேயே தவறு. சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. தேர்தல் கமிஷன் இதில் உடனடியாக தலையிடணும். உண்மையா இருந்தா அது உண்மையான்னு எனக்கு தெரியாது. எந்த அளவுக்கு தன்னுடைய ஆதாரங்களை இன்பதுரை கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. இன்பதுரை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் உண்மைத்தன்மை இருந்தால் தேர்தல் கமிஷன் உடனடியாக தலையிட வேண்டும். சார், அண்ணாமலை அவர்கள் இப்போ தீவிர பிரச்சாரத்துல இறங்கி இருக்காரு. வேட்பாளர்கள் எல்லாருக்கும் அவரு வாக்குகள் கேட்டுட்டு இருக்காரு. அவர் சமீபத்துல சொன்னது, திமுக தோற்குமே ஆனால் கனிமொழி அவர்கள் தனி கட்சி துவங்குவார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த போற போக்குல சொல்லிட்டு போயிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த குடும்பத்தோட உள்கட்டமைப்பு, இன்னர் டைனமிக்ஸ் பற்றி தெரியாமல் அவர் பேசுகிறார். எவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அவங்க ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 2G ஒரு காரணம், அதுக்கு பிறகு தினகரன் எரிப்பு ஒரு காரணம், அதுக்கு பிறகு கலைஞர் மரணத்துக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் ஒரு காரணம், தேர்தல் தோல்விக்கு 11க்கும் கலைஞர் மரணத்துக்கு நடுப்புற இருந்த அரசியல் ஒரு காரணம். பல உதாரணங்களை சொல்ல முடியும். அண்ணாமலையோட கணிப்பு தவறானது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார், சசிகலா அவர்களுடைய பிரச்சாரம் வந்து உதயநிதி சொல்றதை சப்போர்ட் பண்ற ஆங்கிள் இப்போ சமீபத்துல போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் இப்போ சசிகலாவை இயக்குவது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த லைன் ஆஃப் இது போகுதுன்னா புரிந்து கொள்ளலாம். சசிகலாவை பின்னிருந்து இயக்குவது யார் என்பதை. எடப்பாடியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய திமுக எடப்பாடியை எதிர்க்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரே அணியில் அவங்க வந்துடக்கூடாது. தனி பிளாட்ஃபார்மில் நின்று அவங்க எடப்பாடியை எதிர்க்கணும். அதற்கான எல்லா வேலைகளையும் திமுக பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிறது. சசிகலா அவர்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும் சார் அதிமுக மேல? சில தொகுதிகள்
மேபி மந்திரிகள் இருக்கக்கூடிய சில தொகுதிகளில், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தொகுதிகளில் அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகளால் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம். இன் ஜென்ரல் பேசும்போது சசிகலாவுடைய எஃபெக்ட்ன்றது சில ஓரிரு தொகுதிகளில் மேபி, அல்லது ஒரு சில தொகுதிகளில், அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகளால் பாதிப்பு அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சார், செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை அழைச்சிட்டு வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸா கோயம்புத்தூர்ல அவர் நிற்கக்கூடிய தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சாரு. கூடிய விரைவில் இவங்க 18 பேருக்கும் பேட்டரியை கழட்டி ஃபியூஸ் பிடுங்கி அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவர் விட்டுருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? தெரியலங்க. அவர் கொண்டு வந்து இறக்குறாருன்னா சட்டப்படி அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் சட்டவிரோத காரியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம குறை சொல்ல முடியும். மற்றபடி பாலிட்டிஷியன்ஸ், அதுவும் வந்து ரீஜனல் சப்ரப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளூரில் வந்து குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லா காலங்கள்லையும் எல்லா கட்சிகள்லையும் அவர்கள் இப்படிப்பட்ட சித்து வேலைகளை, தந்திரங்களை, தில்லலங்கடி வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் செந்தில் பாலாஜி செய்ததாக சொல்லப்படுகிற இந்த காரியம். சட்டவிரோதமாக அதில் எதுவும் இருக்குதா எனக்கு படலை. சட்டவிரோதமாக அதில் தவறு இல்லாதப்ப அதை பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது. சார், நீங்க எல்லா மேனிஃபெஸ்டோஸும் பார்த்துருப்பீங்க சார். அதுல சிறந்ததா இருக்கு ஒரு 1-2 அம்சம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? கருத்து கூற விரும்பவில்லை. சரி சரி, இப்போ வந்து ட்ரைப் கம்யூனிட்டியில இருந்து அங்க இருக்கிற யங் லீடர் சேர்ந்து ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணியிருக்காங்க சார். இது வந்து அரசியல்வாதிகளுக்கு இவங்க வாக்கு கேட்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டோ கொடுத்து இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆக்சுவல் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் வந்து நல்லா இருக்கு. சென்னையிலயும் அந்த குரூப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மக்கள் பார்ட்டிசிபேஷன் எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப நல்லதுங்க. இது பழங்குடியின மக்களுடைய ட்ரைப்ஸ்ன்னும் போது நீங்கள் பழங்குடியின மக்கள் அவங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறதும், அதை பிரதான கட்சிகளிடம் கொடுப்பதும் வரவேற்கத்தக்கது. அவங்க சொல்கிறத கொஞ்சமாக இந்த கட்சிகள் செவி மடுக்கணும். தேர்தல் அறிக்கையில் அதை சேர்த்து காட்டி கூட வந்து இப்போ சேர்த்து கொள்கிறோம் என்று அவங்க அதை வாக்குறுதி கொடுக்கலாம். நல்லதொரு முயற்சி, அதில் சந்தேகமே இல்லை. ரீஜியன் வைஸ் கிட்டத்தட்ட 90,000 மக்கள் 15 வில்லேஜுக்கு மேல சேர்ந்து அவங்களோட முயற்சி, ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோட முயற்சியோட வந்திருக்கு. நல்லதொரு முயற்சி. இதை பிரதான கட்சிகள் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள திமுக, அதிமுக இவங்க 2 பேரும் இதை கவனத்தில் கொள்ளணும். கவனத்தில் கொண்டாங்கன்னா அது உண்மையிலேயே வந்து ஒரு நல்லதொரு அரசியலாக இருக்கும். சரி, இறுதியா ஒரு கேள்வி சார். ஒரு சுவாரஸ்யமா இது பார்க்க நேர்ந்ததால இதை நான் கேட்குறேன். மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் அவர்களை சில மக்கள் முற்றுகையிட்டு கேட்குறாங்க. அதுல ஒரு இளைஞர் கேட்குறாரு, தண்ணீர் கொண்டு வரேன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களே, அதை நீங்க நிறைவேற்றலையே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவர் இந்த எம்எல்ஏ வந்து இவரை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. இவர் கன்வின்ஸ் ஆகாம கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. உடனே அவர் எனக்கு ஓட்டே தேவையில்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இது ரொம்ப தப்புங்க. இது எந்த கட்சி பண்ணாலும் தப்பு. ஏன்னா அந்த இளைஞன் வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுன்னு கேட்கல, எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்கல, நான் தொழில் தொடங்குறதுக்கு எனக்கு கடன் வாங்கி கொடுன்னு கேட்கல, எங்கள் ஊருக்கு தண்ணி கொடுன்றான். சுதந்திரத்துக்கு பிறகு 78-80 வருஷம் ஆன பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் எல்லாத்தையும் சாதிச்சு கீழ்ச்சிட்டோன்னு மாறு தட்டிக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல வந்து அந்த ஒரு இளைஞன் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது வந்து தண்ணி தான் கேட்கணும், அடிப்படை. அதை நிறைவேற்ற துப்பு இல்லாத ஆட்சியாளர்கள், எம்எல்ஏ போட்டி போடுறவங்க, அவனுக்கு கன்வின்சிங்காக பதில் சொல்ல முடியாமல் ஒரு கட்டத்தில் உன் ஓட்டை எனக்கு வேணான்னு பிச்சுன்னு ஓடுறான்னா இது இந்த அரசியல்வாதிகளோட இரட்டை முகம். மக்கள் இவர்களை நிராகரிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வந்து வேலை வாங்கி கொடு, தொழில் தொடங்கிறதுக்கு காசு கொடு, எனக்கு கல்யாணம் பண்ணி வை, அதெல்லாம் கேட்காம எனக்கு வீடு கொடு, தங்கிறதுக்கு வீடு கொடு, அதெல்லாம் கேட்காம என் ஊருக்கு தண்ணி கொடுன்றான். அவன் எனக்கு தண்ணி கொடுன்னு கூட கேட்கல, ஊருக்கு தண்ணி கொடுன்றான். தண்ணீர் என்பது அடிப்படை வசதி, நீரின்றி அமையாது உலகு. அதை கூட உன்னால் செய்ய முடியலன்னா நீ எதுக்கு எம்எல்ஏ தேர்தலில் போட்டி போடுற? இதில் எதுக்கு வந்து பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி விளம்பரம், நாங்கள் அதை செஞ்சிட்டோம், இதை சாதிச்சிட்டோம், அதை செஞ்சு கீழ்ச்சிட்டோம், இதை செஞ்சு கீழ்ச்சிட்டோம். கடைசியில் உங்களால் அந்த இளைஞனை கன்வின்ஸ் பண்ண முடியாமல் நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க? உன் ஓட்டை எனக்கு வேணான்றீங்க. இந்த எல்லைக்கு போகுது அது. தேர்தல் பரப்புரையிலேயே உன் ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய இத்தகைய மனிதர்கள் நாளைக்கு எம்எல்ஏ மந்திரி ஆனாங்கன்னா என்னெல்லாம் செய்வாங்க? ஐ திங்க் மக்கள் இவர்களை நிராகரிக்க வேண்டும், அப்படிதான் தோணுது எனக்கு. நீங்க சொன்ன மாதிரி விளம்பரங்கள் அதிகப்படியா இருக்கு சார். நம்ம வீடியோஸ் கூட ஆன் பண்ணும்போது எடுத்ததும் விளம்பரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க கவர்மெண்ட்டுங்க இது. விளம்பரத்திலேயே மோடி அங்கே டெல்லியிலன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின். விளம்பரத்தில் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் ஜீவித்து இருக்குது. ஆனால் கீழே வந்து தண்ணி கூட கொடுக்க முடியல, நாரி கிடக்குது.
இந்த ஸ்டார் கான்ட்ராடிக்ஷனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி சார். நன்றி. வணக்கம். நன்றி.